ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மக்களே. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரான சந்தோஷமான வருஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக திருச்சியில் இருந்த அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸில் அவசரமாக ஒரு மீன் குழம்பு செஞ்சுருந்தோம். அதுதான் இந்த அவசர மீன் குழம்பு. இதோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க. மக்களே, நாங்கள் திருச்சிக்கு போய் எங்கெல்லாம் போனோம், நியூ இயர் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம், எல்லாமே சீக்கிரமாக ஒரு விலாகாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணப்படும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஹலோ மக்களே, இந்த அவசர மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அங்கே போயிருந்தப்போ குட்டீஸ் நிறையா இருந்தாங்க, ஆளுங்க கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு வேலைன்னு பிரிச்சுக்கிட்டோம். அதில் நான் எடுத்து செஞ்ச வேலை தான் இந்த மீன் குழம்பு. இப்போதைக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பாருங்கள். அப்புறமா டீட்டெயிலாக நான் எப்போவுமே வைக்கிற மீன் குழம்போட ரெசிபியை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மூணுலேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால் நான் 3 எடுத்துக்கிட்டேன். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் எல்லாமே நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டும். மீன் போட்டுடலாம். நல்லாவே கொதிச்சு தண்ணி நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இப்போது மீனை போட்டுடலாம். இன்றைக்கி குழம்புக்கு வந்து நம்ம ஐலா மீன் எடுத்திருக்கோம். மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு 2க்கு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீனை உள்ளே போட்டுடலாம். மீனையெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீன் நல்லா வெந்து வர வரைக்கும் கொதி விடலாம். பாருங்கள் மக்களே, மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இப்போ
நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடலாம். ஏன்னா மீன் இன்னும் வெந்தா கலைஞ்சிரும் இல்லையா, அதான். இந்த அவசர மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் தோச்ச கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye, have a great day guys.